சிவகந்தி அவர்களே, இப்ப பொதுவாக நீங்கள் சொன்னீர்கள், இந்த அறிமுக நிகழ்ச்சிகள் கூட சொன்னீர்கள், அதாவது மிக கூடுதலான கம்பெனிகள், மிக பல்வேறு நிறுவனங்கள் உங்களிடம் இருப்பதாக. சரிதானே? அப்படி நிறைய வித்தியாசமான ஒவ்வொரு நிறுவனங்களையும் வைத்து அதுக்காக வாடிக்கையாளர்களோடு தொடர்பு கொண்டு காப்புறுதி செய்கின்ற நீங்கள் இந்த நிறுவனத்தை நீங்கள் முதன்மைப்படுத்துவீர்கள் அல்லது எவ்வாறு அதை பற்றி சொல்லுங்களேன். என்னென்று சொன்னால், இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி என்பது நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளணும். என்னென்னு சொன்னால், ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி, ஒரு பர்டிகுலர் கம்பெனி ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியிலே தங்களுக்கு கிளையண்ட் வாடிக்கையாளர்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் எல்லா வயதினர்களுக்கும் அடங்கக்கூடிய ஒரு படிக்கல்கள், உதாரணமாக 30 வயதுக்கும் 40 வயதுக்கும் இடையில் உள்ள ஏஜ் குரூப்பில் உள்ளவர்களுக்கு 10% தங்களுக்கு வேணும் என்று சொன்னால், மற்றது 40 50 வீதமான வயதுடையவர்களுடைய வாடிக்கையாளர்கள் 10%. அதாவது ஒரு சர்டன் லிமிட்டை அவர்கள் மெயின்டைன் பண்ணிக் கொள்வார்கள். என்னுடைய அனுபவத்தின்படி அப்படி அவர்கள் மெயின்டைன் பண்ணும் பொழுது, உதாரணமாக 50க்கும் 60 வயதுக்கும் இடையில் அதிகமான ஆட்கள் இன்சூரன்ஸ் செய்திருந்தால் அவர்களுக்கு அப்படியான ஒரு வாடிக்கையாளர் தேவையில்லாத ஒரு பட்சத்தில் அவர்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணுவதற்காக அந்த பிரீமியத்தையோ அல்லது அவர்கள் இன்சூரன்ஸ் வழங்கும் அந்த சாத்தியக்கூறுகளையோ அவர்கள் லிமிட் பண்ணி அந்த உள்ளுக்கு வருகின்ற வாடிக்கையாளர்களை லிமிட் பண்ணிக் கொள்ளுவார்கள் என்பதை நான் என்னுடைய அனுபவத்தின் மூலம் நான் அறிந்திருக்கின்றேன். எனவே நாங்கள் பல இன்சூரன்ஸ் கம்பெனிகளை நாங்கள் வைத்திருக்கும் பொழுது ஒரு வயது உறுப்பினர்களுக்கு எப்படியான இன்சூரன்ஸ் கம்பெனியில் நாங்கள் இன்சூரன்ஸை அப்ளை பண்ணுவதன் மூலம் அவர்கள் சரியான முறையிலே இலகுவாக அந்த காப்புறுதியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதை நாங்கள் எங்களுடைய அனுபவத்தின் மூலம் அதை தெரிவு செய்து, அந்த என்னன்னு சொன்னால், ஒரு இன்சூரன்ஸ் அப்ளை பண்ண சரியான கம்பெனியிலே சரியான முறையில் அப்ளை பண்ணாவிட்டால் சில வேளைகளில் அதை ரிஜெக்ட் பண்ணுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கின்றது. சில கம்பெனிகள் நம்பர் 9 என்று சொன்னால் அவர்கள் தருவதற்கு கஷ்டமாக இருக்கும் இன்சூரன்ஸ். சில கம்பெனிகள் ஈஸியாக எடுத்துக்கொள்ளலாம் இன்சூரன்ஸ். எனவே எந்த விதமான சந்தர்ப்பங்களில் யாருக்கு எப்படியான இன்சூரன்ஸ் தேவையோ அவர்களுக்குரிய காப்புறுதியை சரியான கம்பெனியிலே நாங்கள் தெரிவு செய்து அவர்களுக்கு அந்த இன்சூரன்ஸை பெற்றுக்கொள்ள முடியும். உதாரணமாக ஒரு கம்பெனியிலே ஒரு ஆளுக்கு $100,000க்கு $130 என்று சொன்னால் இன்னொரு கம்பெனியிலே $112 இருக்கும். எனவே எந்த கம்பெனியில் அவர்களுக்கு குறைவாக கட்டுத்தொகை அமைகின்றதோ அந்த கம்பெனியிலே அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்து நாங்கள் 2 கம்பெனியிலே கிட்டத்தட்ட சேம் பிரைஸாக இருந்தால் எந்த கம்பெனி அவர்களுக்கு மிகவும் எளிதாக அந்த இன்சூரன்ஸை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றதோ அந்த கம்பெனியிலே நாங்கள் இன்சூரன்ஸை கொடுக்கலாம். சில கம்பெனி நாங்கள் முதியவர்களுக்கு இன்சூரன்ஸ் செய்யும் பொழுது ஒரு குறிப்பிட்ட தொகை பணத்துக்கு மேலே இன்சூரன்ஸை தரமாட்டார்கள். எனவே அந்த சந்தர்ப்பங்களில் எந்த கம்பெனி எவ்வளவு தூரத்துக்கு இன்சூரன்ஸ் தருவார்கள் என்பதை அறிந்து அதன் மூலம் நாங்கள் அந்த இன்சூரன்ஸை அப்ளை பண்ணும் பொழுது ஒரு பிரச்சனை இல்லாத இன்சூரன்ஸை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே முதன் முறையில் நாங்கள் இன்சூரன்ஸை செய்யும் பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டும். சிலர் நான் பார்த்திருக்கின்றேன், எல்லா வருத்தமும் இருக்கும், அவர்களுக்கு மெடிக்கலுடன் இன்சூரன்ஸை செய்தால் அவர்களுக்கு தெரியும் அந்த இன்சூரன்ஸ் ரிஜெக்ட் பண்ணும் என்று சொல்லி ஏன் அவர்கள் அந்த இன்சூரன்ஸை செய்கின்றார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் ஒரு கம்பெனியில் எல்லா வருத்தங்களும் இருக்கும் பொழுது அந்த இன்சூரன்ஸை அப்ளை பண்ணி அதை ரிஜெக்ட் பண்ணினால், இது ஒரு பேங்குக்கு லோனுக்கு போகும் பொழுது நீங்கள் உங்களுடைய லோன் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணப்பட்டால் அந்த இன்ஃபர்மேஷன் பியூரோவில் உங்கள் தரவு அங்கே பதியப்பட்டிருக்கும். வேறு தரத்திலே நீங்கள் இன்சூரன்ஸுக்கு அப்ளை பண்ணும் பொழுது அவர்களுக்கு தெரியும் நீங்கள் ஏற்கனவே ரிஜெக்ட் பண்ணப்பட்டபடியால் உங்களுக்கு அவர்கள் இன்சூரன்ஸ் தரமாட்டார்கள். எனவே நீங்கள் அந்த அப்ளை பண்ணக்கு முன்னம் சரியான முறையிலே சரியான கம்பெனியிலே நீங்கள் சரியான இன்சூரன்ஸை தெரிவு செய்து அதை நீங்கள் அணுகுவதன் மூலம் நீங்கள் அந்த டிக்ளைன் பண்ணுவதையோ அல்லது ரிஜெக்ட் பண்ணுவதையோ ஓரளவுக்கு நீங்கள் தவிர்த்துக் கொள்ள முடியும். ஏன்னு சொன்னால் லோன் எடுக்கும் பொழுது ஒரு கம்பெனியில் லோன் ரிஜெக்ட் பண்ணால் மற்றவர்கள் தர்றதுக்கு பயப்படுவார்கள். ஏன்னு சொன்னால் ஏற்கனவே ரிஜெக்ட் பண்ண கம்பெனியிலே இருந்து நாங்கள் அதை திருப்பி கொடுக்கும் பொழுது நாங்கள் யாரும் கொஸ்டின் கேட்டால் அதுக்கு பதில் சொல்வது மிக கடினமாக இருக்கும். எனவே ரிஜெக்ட் பண்ண முதலே நாங்கள் சரியான முறையிலே சரியான வகையிலே அந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுவதன் மூலம் சில வேளைகளில் உங்களுக்கு சரியான இன்சூரன்ஸை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே நீங்கள் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணும் பொழுது சரியான இன்ஃபர்மேஷனை கொடுத்து சரியான கம்பெனியை அப்ளை பண்ணுவதன் மூலம் அதற்கு நீங்கள் பல கம்பெனிகளை நீங்கள் தெரிவு செய்து வைத்திருப்பதன் மூலம்தான் அப்படியான சந்தர்ப்பத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும்.
இல்ல, இப்ப நாங்கள் விரும்பிய ஒரு நீங்கள் தெரிவு செய்கிற கம்பெனிகளுக்கும் நாங்கள் விரும்புகிற கம்பெனிகளுக்கும் என்ன பிரச்சனை இருக்கும்? நாங்கள் செய்கின்ற கம்பெனி எது உங்களுக்கு சரியான இன்சூரன்ஸை மிக குறைந்த விலையிலேயே தரும் என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லை, நீங்கள் விரும்பிய கம்பெனியிலே தான் அந்த உங்களுக்கு இன்சூரன்ஸ் தேவை என்று சொன்னால் நாங்கள் அதை தாராளமாக எடுத்துக்கொள்ளவும் நாங்கள் எடுத்து உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். எனவே நாங்கள் எங்களுடைய கடமை எது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கின்றது என்பதை சொல்வது. ஆனால் இல்லை, சில பேருக்கு ராயல் பேங்க்ல தான் வேணும் என்று சொன்னால் நாங்கள் அவர்களுடைய மைண்டை சேஞ்ச் பண்ணக்கூடாது என்று சொன்னால் அதுதான் அவர்களுக்கு வேணும் என்று சொன்னால் நாங்கள் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய சாட்டிஸ்பாக்சனும் இங்கே முக்கிய பங்கு வகிக்கின்றது. அப்ப அவர்களுக்கு நாங்கள் போஸ்ட் பண்ணி ஒன்றை கொடுக்க முடியாது. எது அவர்களுக்கு விருப்பமோ அதை நாங்கள் ப்ரொவைட் பண்ணக்கூடியதாக இருக்கின்றது. 65 வயதுக்கு மேல செய்யலாம். டயபெட்டிக் பேஷண்ட், பிளட் பிரஷர் காரணம் அவர்களுக்கும் செய்யலாம். ஆனால் அது நான் மெடிக்கலாக செய்ய முடியும். அதை நாங்கள் வேறு எந்த கம்பெனியிலே உங்களுக்கு மிக குறைந்த விலையில் கிடைக்கின்றதோ அந்த கம்பெனியிலே உங்களுக்கு அந்த நான் மெடிக்கல் இன்சூரன்ஸை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். இது இன்சூரன்ஸ் ஒரு ஆள் செய்து அதுக்கு பிறகு வருத்தங்கள் வந்தால் அதை பற்றி பரவாயில்லை. அடுத்த நாள் கூட பிளட் பிரஷர் இதுல இன்சூரன்ஸ் செய்த பிறகு என்ன வருத்தம் வந்தாலும் அதை பற்றி பரவாயில்லை. அவர்கள் அந்த கிளைமை பே பண்ணித்தான் வேண்டும். இந்த கம்பெனி நீங்க தீர்மானிக்கிறத நாங்கள் உங்களுக்கு எல்லா கம்பெனியும் சொல்லுவோம். நீங்கள் விரும்பின கம்பெனியில நீங்க அதை பெற்றுக்கொள்ள முடியும். எந்தெந்த கம்பெனியில எந்தெந்த பிரைஸ்ல இருக்குன்னு நாங்க சொல்லுவோம். நீங்கள் குறைந்த விலையிலே இருக்கிற கம்பெனியை சூஸ் பண்ணலாம், அல்லது உங்களுக்கு விரும்பிய கம்பெனியிலே அந்த கம்பெனிகள் வித்தியாசம் இருக்குமா? நான் இப்ப இங்க 2 வருஷம் சோஷல்ல இருக்கிறேன். ஆமாம், அப்படியானாக்கள் போடலாம். ஆமா, அப்படியானாக்கள் நீங்கள் போடலாம். ஆனால் நீங்கள் யாரை பெனிஃபிஷியராக போடுகின்றீர்கள், யார் அதுக்கு உரிமையாளராக இருக்கின்றீர்கள் என்பதை முக்கியமாக கவனிக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் நீங்களும் உங்களோட வாய்ப்பும் வெல்ஃபேர்ல இருந்தால் நீங்கள் வைஃபை பெனிஃபிஷியராக போட்டால் அதில் பெரிய பிரியோசனமா இருக்காது. என்னன்னு சொன்னால் உங்களுக்கு நடந்தால் அந்த காசு வைஃபுக்கு போகும் பொழுது அந்த வெல்ஃபேர் சொல்வார்கள் அவரிடம் காசு இருக்கின்றது, எனவே நாங்கள் உங்களுக்கு தர வேண்டிய வெல்ஃபேரை நாங்கள் இனிமேல் தரமாட்டோம். அப்ப நீங்கள் இன்சூரன்ஸ் செய்தும் திருப்பியும் அந்த வெல்ஃபேர் கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை நீங்கள் இழக்கின்றீர்கள். அப்ப நீங்கள் எப்படியான சந்தர்ப்பங்கள் நீங்கள் காப்புறுதி செய்யும் பொழுது சரியான முறையிலே திட்டமிட்டு முதலே அந்த அப்படியான பிரச்சனைகள் வராமல் தவித்துக் கொள்ள முடியும். 416-315-8100. அதாவது கிட்டத்தட்ட நீங்கள் 7 வருடங்களுக்கு மேலாக இருப்பதாக சொன்னீர்கள். அந்த 7 வருடத்துக்கு மேலாக இருந்து 7 வருடத்துக்குள்ள உங்களுக்கு முன்னால் வந்தவர்களே நிறைய முகவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் இல்லையா? இந்த அவர்களை விட நீங்கள் இந்த விருதை பெற்றதாக சொன்னீர்கள். அது எப்படி அது சாத்தியமாயிட்டு? எந்த தொழிலையும் நீங்கள் சரியான முறையிலேயே செயற்பட்டு, அது மட்டுமில்லாமல் நான் மட்டுமில்லை என்னுடைய மனைவியும் அதற்கு உறுதுணையாக இருந்து என்னுடன் இணைந்து முழு சப்போர்ட், அதாவது என்னுடன் இணைந்து கிளையண்டுடன் கதைப்பதிலையோ அல்லது அவர்களுக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்வதிலையோ பணியாற்றி அதன் மூலம் நானும் என்னால் இயன்ற அளவுக்கு அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து சரியான முறையில் அவர்களுக்கு விளக்கத்தை கொடுக்கின்றேன். அநேகமாக நான் ஒரு இன்சூரன்ஸ் செய்யப்படும் பொழுது சில வேளைகளில் 3-4 மணித்தியாலங்கள் கூட எடுப்பதுண்டு. ஏனென்று சொன்னால் விளக்கம் சரியான முறையிலே அளிக்கப்படும் பொழுது அவர்களுடன் வேறு யாரும் அந்த இன்சூரன்ஸை பற்றி காய்த்தால் அவர்களையே அவர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய முறையிலே நான் அவர்களுக்கு பயிற்சி அளித்து சரியான விளக்கத்தை கொடுப்பதன் மூலம் அவர்கள் தங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தங்களுடைய ஃபேமிலியில் உள்ளவர்களுக்கும் என்னை ரெஃபர் பண்ணி அதன் மூலம் எனக்கு வாடிக்கையாளர்களை பல நேயர்கள் தந்திருக்கின்றார்கள். அதுதான் முக்கியம். இங்கே என்னென்றால் விளம்பரத்தை விட வாடிக்கையாளர்கள் சொல்லி அவர்கள் மூலம் வரும் பொழுது இந்த துறையிலே மிகவும் வளர்ச்சி அடைய முடியும். அது மட்டுமில்லாமல் அதுதான் ஒரு மன சாட்டிஸ்பாக்சனையும் தருகின்றது. ஏனென்றால் ஒரு ஆளுக்கு நான் சரியான முறையிலேயே சேவை செய்தால் அவர்கள் இன்னும் ஒரு ஆளை ரெஃபர் பண்ணும் பொழுது அவர்களுக்கும் அது பெருமை, எனக்கும் பெருமை. அதன் மூலம் நான் என்னுடைய வளர்ச்சியை பாதுகாத்துக் கொள்ள முடிகின்றது.